கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம். அதுக்கு 4 கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். பச்சையெல்லாம் அரைச்சிட்டு குழம்பு வைக்கலாம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டுக்கலாம். 2 வரமிளகா போட்டுக்கலாம். மிளகு ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கத்திரிக்காய் அரிஞ்சாச்சு. நீ குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன். இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். அரைச்சி விழுது ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வேகணும். குழம்பு நல்லா கலர் மாதிரி வரும். அப்போ எடுத்துக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வறுவல் செய்யலாம். அதுக்கு 5 கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் மல்லி, ஸ்பூன் கடலை முட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கடலை முட்டு போட்டுக்கலாம். இதையே பொடி பண்ணிட்டு வந்துடலாம். உளுந்து பருப்பு, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.